சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கி கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக மிகவும் விறுவிறுப்பாக செயல்பட்டு வருகிறது. தற்போது நடைபெற இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் என்ன? மேலும் விவரங்களை பதிவு பண்ணு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிக குறைவான நாட்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல 2026 தேர்தல் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கி வருகிறார். அமைப்பு ரீதியாக 82 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்ட ஒரு சூழல்ல தற்போது இந்த மாவட்ட செயலாளர்களுடன் இபிஎஸ் ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது அண்மையில நிறைவடைந்தது. குறிப்பா பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தமிழகம் வந்திருந்த ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி மற்றும் கோயல் இடையேயான சந்திப்பு பல்வேறு விஷயங்கள் என்பது பேசப்பட்டிருந்தது. அந்த விஷயங்கள் குறித்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. குறிப்பா சென்னை மற்றும் கோவை மாவட்டத்துல அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் வழக்கமாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளை பாஜகவும் கேட்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அத்தொகுதிகள் அடங்கிய பட்டியல் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுகவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்வதில் தொடர்ந்தும் அந்த சிக்கல்கள் நிலவுவதால இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அது தொடர்பாக எல்லாம் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதிமுக தரப்புல விருப்பமனு விநியோகம் என்பது இன்றோடு நிறைவடைய இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக வேட்பாளர் தேர்வு குறித்தும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2025 நிறைவடைய இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கட்சி பணிகள் குறித்தும் தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் அதிமுக தரப்புல என்பது தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஜனவரி முதல் வாரத்துல பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மீண்டும் தமிழகம் வர இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியோடு 2வது கட்ட பேச்சுவார்த்தையும் தொடங்க இருக்கிறாரு. கூட்டணி தொடர்பாக அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில இன்று அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தெரிவிக்கப்படக்கூடிய பல்வேறு கருத்துக்களை இபிஎஸ் அவர்கள் அந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில பல்வேறு விஷயங்களை பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.